ஹாய் ஐயரே, குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? நான் வந்து நியானால வந்திருக்கேன் 2016. நீங்கள் பார்த்துட்டீங்களா விஜய் டிவியில்? விஜய் டிவி பார்த்துருக்கீங்களா? இல்லையா? பார்த்துட்டீங்களா? எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. உங்களுக்கு வந்து உங்களை மாதிரியே இன்னொருத்தர் இருக்காங்களா? எங்க வீட்டுக்கு வருவாங்க, நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன்ல. எங்க வீட்டுக்கு வருவாங்க, இந்த தில்லாலங்கடி படத்துல வந்தவங்க. தெரியுமா? நான் சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட, பரமேஸ்வரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து அது மாதிரி அவங்கள வரவே கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. 2021 வந்து நான் காமாட்சி ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். காமாட்சி ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கலையரசின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அக்கா தங்கச்சி அவங்க மொத்தம் 5 பேர். அவங்க வந்து சசிகலான்னு ஒருத்தவங்க, கலையரசின்னு ஒருத்தவங்க, எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாரும் வந்து இங்கே ஆந்திராவிலேருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பூர்வீகம், நேட்டிவ். இது பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? உண்மைன்றீங்களா? உண்மை. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீக்ரெட் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எல்லா ஏரியாவிலும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சசிகலா அவங்க தான் வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண சொல்கிறாங்க எல்லாரையும். வந்து பெங்களூர் ஜெயிலேருந்து அவங்க ரிலீஸ் ஆன வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரியாவுமே வந்து தடபுடலாக இருந்தது. எல்லாருமே வந்து ஒரு சைவனை வச்சு அவங்க கையை நீட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க. கலையரசி கையில் வந்து ஒரு முட்டை அப்படிலாம் வரும். அது வந்து உங்களுக்கு அதில் ஏதாவது நம்பிக்கை இருக்கா? வருன்றதுல இருக்கு. அதுதான் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நந்தினின்றவங்க தான் வந்து அந்த பரமேஸ்வரி, அந்த சசிகலா பொண்ணுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என்னை இவ்வளோ நாள் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமே சதாசிவம்னு வந்து ஒருத்தர் அமௌண்ட் கொடுத்துருக்காரு, 10 லட்சம். ஓகேங்களா? என்னோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் அவரோட பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் அண்ணா திலீப் பாபுக்கு நெக்ஸ்ட் இன்னொன்று என்னோட ஹஸ்பண்ட்கே பண்ணி வைக்கணும், அந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து என்னோட ஏரியா சுற்றியுமே வந்து அவங்க சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. நான் வந்து சசிகலாவோட பொண்ணு, நந்தினி வந்து ஜெயலலிதா அவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு அபத்தமான பொய். அப்போ எல்லாக்கிட்டையும் சொல்லி இதுக்கு வந்து எதுவுமே கிடைக்கக்கூடாது, அவங்க அம்மா எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பொய் சாட்சி கொஞ்சம் சொன்னாங்களாம். அதுக்கப்புறம்